செல்வம், யார் என்ன ஹீரோவா போடலாம்னு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கேன் ஜி. ஆனால் ஹீரோயின் 2 பேர். அதில் இப்போ சமீபத்தில் நடித்த பத்மாவை தான் ஹீரோயினாக போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னொரு ஹீரோயின் ஒரே குழப்பமாக இருக்குது, யாரை போடுறதுன்னு. படத்தில் வில்லன் ரகுவரன், அவர் நடித்தாதான் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்கும். விஜய் அவருடைய அறையை ஏற இறங்க பார்த்தான். அறைக்குள் சாமான்களே பெரியதாக இல்லை. அப்படியே இருந்தாலும் அதுவும் உடைந்து நெளிந்து காணப்பட்டது. அதனை சுதாரித்து கொண்ட வேல்ஸ், என்ன விஜய் அப்படி பார்க்குறீங்க? நான் நினச்சா ஏகபோகமாக இருக்க முடியும். நான் வாங்கின எல்லா பொருட்களையும் ஊருக்கு அனுப்பிட்டேன், அவங்க பயன்படுத்திக்கிட்டுமேன்னு என்றார். இவர் கூட சமீபமாக ஒரு இசை வடிவம் அடங்கிய பாடல்கள் எல்லாம் வெளியிட்டார். அதை சார்கிட்ட கொடுங்க விஜய் என்று செல்வம் சொல்ல, ஐயோ நானே இப்போ கதையை யோசிச்சுட்டு இருக்கேன், கேட்கறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல, முயற்சி பண்ணுறேன் என்றார் இயக்குனர் வேல்ஸ். விஜய் வேல்ஸிடம், சார் எப்போ அடுத்த படப்பிடிப்பு துவங்கலாம்னு இருக்கீங்க என்றதற்கு, எப்படியும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கிடுவேன் என்றார். ஓ, எனக்கு கூட நான் இசையமைத்த பாடல்களை ஒலி வடிவமாக கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றான். அடையப்பா, நல்ல முயற்சி, நானே உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துருவேனே என தெம்பு வந்தவரை போல் கூறினார். அதான் எவ்வளோ செலவாகும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம், என்னால் ரொம்ப செலவு பண்ண முடியாது என்று இழுத்தான். நீங்கள் நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் என்றார். அடுத்த நாள் விஜய் தொலைபேசியில் அழைத்த போது, சுமார் 50,000 இருந்தால் நல்லா பண்ணிடலாம் ஜி என்றார். ஆனால் விஜய் அவரை சந்தித்து சுமார் 15 ஆண்டுகள் கழித்து இன்றும் பட இயக்குனருக்கான வாய்ப்பிற்காக இயக்குனர் வேல்ஸ் அலைந்து கொண்டுதான் இருக்கிறார். மறுபடியும் விஜயினுடைய தம்பியின் நண்பன் ராகவ் விஜயை சந்திப்பதற்காக வந்திருந்தான். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லப்பா, எதுவும் முடிவு பண்ணல, ஒரு 30,000 இருந்தால் போதும், அதில் கூட முடிச்சிடலாம் என்றான். அதற்கும் விஜய் வேண்டாம் என்று மறுத்ததற்கு, நான் வேணா ஒரு 10,000 ரூபாய் தரேன் என்றான். யோசித்த விஜய், அப்போ 30,000 முடிச்சிடலாமா என்றான். கண்டிப்பாக என்று ராகவ் உறுதியளித்தான். எனக்கு தெரிஞ்சு நவாஸ் என்கின்ற ஒளிப்பதிவாளர் இருக்கார், அவர் எடுத்த திரைப்படம் கூட கின்னஸ் சாதனை புரிஞ்சிருக்கு. அவருக்கு எல்லா நடிகர்களோடையும் பழக்கம். அவரை ஒளிப்பதிவாளராக போட்டால் நமக்கு அவர் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும் என்றான். அதனால் அவரை போய் சந்திப்பதற்காக இருவரும் சென்றனர். வளசரவாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு இருவரும் சென்றபோது வீட்டின் வெளியே நின்று கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். ராகு அவரிடம் சென்று, சார் வணக்கம், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதான்னு தெரியல, முன்னாடி நீங்கள் என்ன வந்து பார்த்தது போல இருக்கு என்றார். ஆமாம் சார், முன்னாடி ஒரு குறும்படம் சம்மந்தமாக உங்களை வந்து பார்த்தேன். அப்போது நீங்கள் திரைப்படங்களில் பிஸியாக இருந்தீங்க, அதனால் என்னுடையதை ஒப்புக்க முடியல, உங்கள் கூட பணிபுரியணும்னு என்னுடைய நெடுநாள் கனவு என்றான். அதற்கு அவர், ரொம்ப சந்தோஷம், தற்போது என் கையில் படங்கள் எதுவும் இல்லை, அதனால் வீட்டில் ஓய்வாக தான் இருக்கேன் என்றார். இவர் என்னுடைய நண்பர் விஜய். இவர் ஒரு எழுச்சிமிக்க பாடலை இசையமைத்திருக்கிறார், அதற்கு நீங்கள் தான் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்றான். ஓ, பாடல் இப்போ இருக்கா, கேட்கலாமா என்றார். பாடல் குறுந்தகடை எடுத்து வந்திருப்பதாக கூறியவுடன் உள்ளே போய் கேட்கலாம் என்று இவர்கள் இருவரையும் வீட்டிற்குள் அழைத்தார். அவருடைய வீட்டிற்குள் சென்றதும் செவிற்றின் உள்ள பல இடங்களில் கலைநயமான ஓவியங்கள் வரைபடமாக காணப்பட்டது. வீட்டின் ஒரு மூலையில் மேஜை போன்று ஒன்று வடிவமைக்கப்பட்டு அவர் திரைப்படங்களில் பணியாற்றிய நடிகர் நடிகைகளுடனான புகைப்படங்கள் மற்றும் அவர் வாங்கிய விருதுகள் வைக்கப்பட்டிருந்தன. சோபாவில் சென்று அமர்ந்ததும் சற்று நேரத்தில் இவர்கள் இருவருக்கும் ஒளிப்பதிவாளரின் மனைவி இவர்கள் பருகுவதற்காக பழச்சாறு எடுத்து வந்திருந்தார். பாடல் ஒலிக்கும் சாதனத்தில் இவர்கள் கொண்டு வந்திருந்த குறுந்தகட்டை போட்டு பாடலை ஒலிக்கச் செய்தார். பாடலை கேட்டு முடித்ததும், பாடல் நல்லா இருக்கே, இந்த பாடலை ஒளிப்பதிவு பண்ணா நல்லா வரும் என்றார். நவாஸ் ராகவிடம், இந்த பாடலை யார் நடிக்க வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க என்று கேட்டார். என் நண்பன் அருண் ஒருத்தர் திரைப்படங்களிலும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கார், ரொம்ப நல்லா நடிப்பார், அவர் தான் நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். மற்றபடி அந்த ஹீரோயின் பெண் கதாபாத்திரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச பெண் லக்ஷ்மின்னு நிறைய விளம்பரங்களை நடிக்கிறா, அவளை தான் கேட்டிருக்கேன். நீங்கள் எப்படின்னு சொன்னால் அதற்கேற்றாற் போல் பண்ணிக்கலாம். இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்கிறதுக்கு பெரிய பட்ஜெட் எல்லாம் இவர்கிட்ட கிடையாது, அதனால் செலவு ரொம்ப பண்ண முடியாது, நீங்கள் தான் சுருக்கமாக பண்ணி தருவதற்கு சம்மதிக்கணும் என்றான். அதற்கு எவ்வளோ பட்ஜெட், இந்த பாடலுக்கு செலவு பண்ண முடியும் என்று நவாஸ் கேட்டார். உடனே ராகவ் அவரிடம் 1,00,000 என்று சொன்னான். இதை கேட்ட விஜயிற்கு அணுகுண்டு ஒன்று அவனுடைய நெஞ்சில் பாய்ந்தது போல் இருந்தது.
அவனுடைய கையை கொண்டு ராகவின் தொடையில் கை வைத்து லேசாக அழுத்தினான். ராகவ் உடனே விஜயை பார்த்து அமைதியாக இருக்குமாறு கண்களில் ஜாடை காட்டினான். ஒளிப்பதிவாளர் நவாஸ் இவர்களிடம் இந்த பாடல் காட்சிகளை பழைய வீடு போன்ற ஒன்றில் ஒளிப்பதிவு செய்தால் மிகவும் அற்புதமாக வரும் என்றும் நிறைய புறாக்கள் இருந்தால் அற்புதமாக இருக்கும் என்று பாடல் காட்சியை பற்றி இவர்களிடம் விவரித்தார். இதை கேட்ட விஜயிற்கு தலை சுற்றியது. என்னடா இவன், நம்மக்கிட்ட 30,000 இருந்தா போதும், பாடலை ஒளிப்பதிவு பண்ணலாம்னு சொன்னா இவர்கிட்ட 1 லட்சம் செலவு பண்ண முடியும்னு சொல்றான், ஒன்றும் புரியலையே என்று குழம்பிக் கொண்டிருந்தான். நவாஸ் அவர்களிடம், நான் சொல்ற மாதிரி வீடுகள் குன்றத்தூரை அடுத்த கோவூரில் நிறைய வீடுகள் இருக்கு, அதை நாளைக்கு வேணா வாங்கலேன், போய் பார்த்துட்டு வந்துடலாம் என ஆர்வமானார். இதை கேட்ட விஜயிற்கு வயிற்றை கலக்கியது. வெளியே வந்ததும் ராகவிடம், என்னடா என்கிட்ட 30,000 பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 1 லட்சம்னு சொல்ற, என்னால் அவ்வளோ எல்லாம் செலவு பண்ண முடியாது, அப்படின்னா நான் விலகிக்கிறேன் என்றான். அதற்கு அவன், ஐயோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவர் எவ்வளோ பெரிய ஒளிப்பதிவாளர், அவர் பண்ண சம்மதிச்சதே பெரிய விஷயம், அவர்கிட்ட இப்போதான் அறிமுகம் ஆயிருக்கோம், போன உடனேயே ஐயா என்கிட்ட காசு இல்லைன்னா நம்மளை விரட்டி விட்டுடுவான், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவரை நான் என் வழிக்கு வர வச்சுடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றான். அதற்கு விஜய், நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் என்னை வம்புல மாட்டி விட்டுடாத என்றான். ராகு அவரை கோவூருக்கு கூட்டிட்டு போகணும், கார் கொண்டு வந்துடுங்க என்றான். டே என்ன விளையாடுறியா, எங்கள் அப்பா கார் எடுத்தா கத்துவார். ஐயோ விஜய் புரிஞ்சுக்கோங்க, அவர் எவ்வளோ பெரிய ஒளிப்பதிவாளர், அவரை என்ன மாட்டு வண்டியிலையா கூட்டிட்டு போக முடியும், வீட்டில் ஏதாவது சொல்லி கார் எடுத்துட்டு வாங்க என்றான். அடுத்த நாள் காலை 8 மணிக்கு காத்திருக்கிறேன் என ஒளிப்பதிவாளர் நவாஸ் கூறியிருந்ததால் விஜய் அவனுடைய அம்மாவிடம் தனது பாடலை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் ஒத்துக்கொண்டிருப்பதால் அவரை கோவூருக்கு அழைத்து போக கார் வேண்டும் என்றான். அந்நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால், சரி சீக்கிரமா போயிட்டு வந்துடு, அப்பா எங்கேயாவது போனாலும் போவாங்க என அம்மா கூறினாள். அடுத்த நாள் காரில் ராகவை அழைத்து கொண்டு ஒளிப்பதிவாளர் நவாஸின் இல்லத்தை அடைந்தபோது சரியாக மணி 8:25. காக்கி நிறத்தில் அரைக்கால் பேண்ட் அணிந்தபடி நின்று புகைப்பிடித்து கொண்டிருந்தார். இவர்கள் சென்றதும் ஏன் லேட் என்றார். நான் எப்போதுமே டைம் கீப் அப் பண்ணுவேன், என்ன புரிஞ்சுதா என்று கோபமாக தெரிவித்தார். இவர்கள் வாகனம் கோவூரை நெருங்கிய போது ஒளிப்பதிவாளர் நவாஸ் விஜயிடம், சிகரெட் வாங்கணும், அங்க தெரிகிற கடைகிட்ட நிறுத்துங்க என தெரிவித்தார். காரை விட்டு இறங்கி சிகரெட் வாங்கி கொண்ட பின் காரில் ஏறியவுடன், அங்கே முன்னால் தெரிகின்ற வலது பக்கமாக திரும்புங்க, அங்கே தெருவுக்குள்ள போயாச்சுன்னா ஏகப்பட்ட வீடுகள் படப்பிடிப்பிற்கு வாடகைக்கு விடுறாங்க என்றார். கார் அந்த தெருவுக்குள் சென்றதும் ஒரு குறிப்பிட்ட வீட்டை நவாஸ் கண்டவுடன், அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்றார். அந்த வீட்டிற்கு முன் காரை நிப்பாட்டி விட்டு மூவரும் காரில் இருந்து இறங்கியதும் நவாஸ் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். பின்பு சிகரெட் பாக்கெட்டை ராகவிடம் நீட்டினார். அதற்கு ராகவ், ஐயோ சார் எனக்கு பழக்கமில்லை என்று பதறினான். அடுத்து விஜயிடம் நீட்டியதற்கு இல்லை வேண்டாம் என்றான். அதற்கு அவர், பிடிப்பீங்கல்ல என்றார். பிடிப்பேன் என்று தயங்கியபடி கூறினான். அப்போ எடுங்க என்றார். விஜய் எடுத்து பற்ற வைத்ததும் ராகவ் ரொம்ப நல்ல பையன் போல இருக்கு என்று கிண்டலடித்தார். இருவரும் சிகரெட் பிடித்து முடிந்ததும் வீட்டின் உள்ளே சென்றனர். வீட்டை இவர்கள் உள்ளே சென்று பார்வையிட்ட போது அதன் கட்டமைப்பு சுமார் 40-50 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டது போல் காட்சியளித்தது. சிறிய வீடாக இருந்தாலும் ஒரு பழமையான இதயத்தை தொடும் உணர்வு நிறைந்திருப்பதைப் போல் இவர்கள் மூவரும் உணர்ந்தனர். அந்த வீட்டினுள் ஒரு முதிர்ந்த கிழவனும் கிழவியும் இருந்தனர். ஒளிப்பதிவாளர் அவர்களிடம் சென்று, வணக்கம் ஐயா, படப்பிடிப்பு எடுப்பதற்காக வீடு பார்க்க வந்தோம் என தெரிவித்தார். அப்படியா சாமி, எங்கள் வீட்டில் நிறைய படம் பிடிச்சிருக்காங்க, வாடகை கேட்டு வரும்போது நாம் சொல்கிறதுக்கு எல்லாம் சரி சரிம்பாங்க, அவங்களோட படப்பிடிப்பு வேலை முடிஞ்சதும் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க, படப்பிடிப்பு முடிஞ்சதும் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துடணும் சாமி, ஏன்னா நானும் என் பொஞ்சாதையும் தான் இந்த வீட்டில், நாங்களே இப்போவோ அப்போவோன்னு இருக்கோம், பசங்க எல்லாம் வெளியூரில் குடும்பத்தோடு இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டு போயிட்டா எங்களால் சுத்தம் செய்ய முடியாது சாமி, அதனால் பார்த்துக்கோங்க, இதுக்கு சம்மதம்னா வீடு தரேன், இல்லைன்னா வேற வீடு பார்த்துக்கோங்க சாமி என்றார். எவ்வளவு வாடகை என்று கேட்டதற்கு, ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் வசூலிப்பதாகவும், படப்பிடிப்பு எடுக்கும்போது சொல்லுங்க, நாங்கள் ஒதுக்குப்புறமா ஒரு அறை இருக்கு, அதில் ஒண்டிக்கிறோம் என்றார். ஒளிப்பதிவாளர் நவாஸ் அந்த பெரியவரிடம், சரி ஐயா, என்னைக்கு படப்பிடிப்பு எடுக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டு சொல்றேன், ஒரு 2 நாள் தான் தேவைப்படும் என்றார். முன்கூட்டியே சொல்லிடுப்பா, வேற யாராவது கேட்டா கேட்பாங்க என்றார். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி தெருவிற்கு வந்து பார்த்தபோது
இதை போன்ற சில வீடுகளில் படப்பிடிப்பு எடுத்து கொண்டிருந்தனர். இதை போன்ற கட்டமைப்பு உள்ள வீடுகள் சென்னையில்தான் உள்ளதா என்று விஜயிற்கு மிகவும் வியப்பை ஏற்படுத்தியது. கோவூர் ஒரு சிறிய கிராமம் என்பதைப் போல் காட்சியளித்தது. சற்று தொலைவில் கோயில் ஒன்றை பார்த்ததும் அங்கே போய் பார்க்கலாமா என்று ஒளிப்பதிவாளர் நவாஸிடம் கேட்டான். வாங்க போகலாம் என்று நடந்தனர். கோயிலின் அருகே சென்றதும் அந்த கோயில் கோபுரத்தை நவாஸ் காண்பித்து, இந்த கோயிலை பல படங்கள்ல பார்த்திருப்பீங்க என்றார். நிறைய பிரசித்தி பெற்ற திரைப்பாடல்கள் இங்கே எடுத்து இருக்காங்க என்றார். இவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது நவாஸ் இவர்களிடம், பொதுவா நான் உங்களை மாதிரி சின்ன பசங்களோட பணி புரிஞ்சதில்லை, ஆனா உங்களோட ஆர்வத்தை பார்த்து தான் ஒளிப்பதிவு பண்ணித்தர சம்மதிச்சேன். அப்போ எப்ப படப்பிடிப்பை வச்சுக்கலாம் என இவர்களிடம் கேட்டார். இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து திருவென முடித்தனர். பின்பு ராகவ் அவரிடம், நடிகர் நடிகைகள் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு எப்போன்னு சொல்றேன் சார் என்றான். ராகவ் விஜயிடம், வர சனி ஞாயிறு படப்பிடிப்பை வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டதற்கு, சரி, ஆனால் என்னால 20,000 தான் தர முடியும். நவாஸ் சொல்றத பார்த்தா செலவு 1 லட்சம் ரூபாயை தாண்டிடும் போல இருக்கு என்றான். அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவரை விட்டாச்சுன்னா அப்புறம் படங்கள்ல பிஸியா ஆயிடுவார் என்றான். நான் அருண் கிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் கேட்டுட்டு சொல்றேன் என்றான் ராகவ். டே, லக்ஷ்மிக்கு எவ்வளோ பேமெண்ட் என்றதற்கு 5,000 கொடுத்தால் போதும் என்றான். ஒளிப்பதிவாளர் நவாஸ், என்னடா சம்பளம் கேட்பாரு, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே என்றான் விஜய். உங்கள்கிட்ட அந்த நல்ல விஷயத்தை சொல்லவே இல்லையா? ஒளிப்பதிவாளர் நவாஸ் தனக்கு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்களே பாவம் ஏதோ படைப்பு ஆர்வத்தில் பண்றீங்க, அதனால உங்களை ஊக்கப்படுத்துறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டார். அடேயப்பா, பெரிய விஷயம்தான். அவர் சம்பளம் வாங்கினார்னா எப்படியும் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு படத்துக்கு அவர் வாங்குற சம்பளம் எப்படியும் 20 லட்சமாவது இருக்கும். நமக்கு கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் என்று இருவரும் பேசிக்கொண்டனர். ராகவ் அருண் மற்றும் லக்ஷ்மி இருவரிடமும் வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு படப்பிடிப்பை வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டதற்கு சம்மதம் தெரிவித்ததாக ஒளிப்பதிவாளர் நவாஸிடம் தெரிவித்தான். அவர் உடனே அவர்களுக்கான உடை வடிவமைப்பாளரிடம் தெரிவிக்குமாறும் மற்றும் அனைத்து வேலைகளும் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கையில் புதன் இரவு அன்று லக்ஷ்மி ராகவை அலைபேசியில் அழைத்தாள். நம்மோட படப்பிடிப்புல ஏதாவது தொடர மாதிரி இருக்கின்றதா என கேட்டாள். அதற்கு ராகவ், ஏன் லக்ஷ்மி திடீர் இந்த கேள்வி? நான் தான் உனக்கு ஏற்கனவே அதை பற்றி விளக்கமா சொல்லிட்டேனே. ஒரே ஒரு காட்சியில மட்டும் தொடுவது மாதிரி காட்சி இருக்கு, அதை உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே. நீயும் சம்மதம்னு சொன்னதால தான் ஒளிப்பதிவாளர் நவாஸிடம் சொல்லிவிட்டேன். படப்பிடிப்புக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதற்கு அவள், ராகவ் என்னை மன்னிச்சிடு, என் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால ஒன்று அந்த தொடர மாதிரி காட்சியை நீக்கிடு, இல்லைன்னா என்னால் அதில் நடிக்க முடியாது என்று தெரிவித்தாள். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.